நீட்டுக்கு இன்னும் 7 மாதம் தான் இருக்கு, ரைட்? எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ், அதுக்கப்புறம் ரிப்பீட்டர்ஸ், நீங்கள் எல்லாருமே உங்கள் டெசிஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? யூ மைட் பி இன் இன்ஸ்டிடியூட், எந்த இன்ஸ்டிடியூட்டான வேணாலும் இருக்கலாம், நீங்கள் அங்கே படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஃப்ரெஷராக இருக்கலாம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போ இந்த சமயத்தில் மேபி உங்கள் கோல் வேறு ஏதாச்சும் இருக்கலாம். இல்லை, நான் இப்போ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை வந்துருச்சு, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ப்ரிப்பேர் ஃபார் நீட் அப்படின்னு இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு இன்னொரு பர்ஃபெக்டான ஒரு ஆட் ஆன் இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் நான் அங்கே இன்ஸ்டிடியூட்லேயும் போய் படிச்சுட்டு, இல்லை நான் வந்து எல்லா கிளாஸஸுமே நான் யூடியூப்பில் பார்க்குறேன், படிக்கிறேன், பட் இருந்தாலுமே ஒரு கைடன்ஸ் வந்து எனக்கு மிஸ் ஆகுது. ஒரு சின்ன வேல்யூபிள் பாயிண்ட் வந்து எனக்கு ஆட் ஆன் ஆகணும் என் ப்ரிப்பரேஷனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தென் உங்களுக்காகவே வந்திருக்கு நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் பசங்களா. எதனால இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். ஆல்ரெடி நீங்கள் இருக்க உங்கள் ஸ்கெட்யூலில் நான் ஃபுல்லாக அப்படியே வந்து XYZ அப்படியே Z A to Z அப்படியே திருப்பி போட்டு நான் வந்து என் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா? எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தான் தேவைப்படுது, எனக்கு ஒரு ஆட் ஆன் தேவைப்படுது, எனக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் தேவைப்படுது. பட் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஹேண்டில் பண்ணுற டெஸ்ட் சீரீஸில் எனக்கு வந்து சந்தோஷம் இல்லை, இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணுற கிளாஸஸில் ஐம் நாட் கம்ஃபர்டபுள். அப்போ இந்த லைஃப்பை என்னால் விட்டுட்டு வெளியே வர முடியாது. பட் இதில் நான் எஃபெக்டிவாக மாற்றிக்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் அடிஷ்னல் ஆட்-ஆன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கான ஆட்-ஆன்ஸ் இருக்குது பசங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, உங்களோட லைஃப் ஸ்டைலையே இந்த மிட் பொசிஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எப்படி மேம் இது சேஞ்ச் பண்ண வேண்டாமா? அப்போ என்ன ஆட்-ஆன் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்களா உங்கள் ஆட்-ஆன்ஸில் என்னென்ன இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆட்-ஆன், எப்படிப்பட்ட ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ஆட்-ஆன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செஷனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே மாற்ற தேவையில்லை, நம்ம எந்த இடத்துலையுமே போய் கேன்சலேஷனோ எந்த இடத்துலையுமே போய் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு குட்டி ஆட்-ஆன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் இட்ஸ் கோனா பி அ பர்ஃபெக்ட் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் 7 மாதத்துக்கு நம்ம பர்ஃபெக்டாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்-ஆன் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் என்னதான் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லா இடத்துலையும் போய் படித்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸில் யூ பீப்புள் ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் யோர் செல்ஃப். நீங்கள் அங்கே படிக்கிறது கரெக்டாக உங்கள் மூளையில் பதிஞ்சிருக்கா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா, அதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு டைம் தேவை. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரீசெக்கிங் தேவை, ஒரு ரீவிசிட் தேவை. ஆமாம் தானே? பேஸ் எல்லாம் இல்லாமல் சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கவங்களுக்கு பேஸ் தேவை. அதுவும் இந்த 7 மாதத்துக்குள்ளார சிலபஸ் முடிச்சு நம்ம ரிவிஷன் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு பிளானிங் ஸ்கெட்யூல் தேவை. ஆமாம் தானே பசங்களா? எங்கத்தான் மேம் காலையில் நான் போயிடுறேன், ஈவினிங் தான் வர்றேன், எனக்கு இன்னொரு ஆட்-ஆன் அவசியம்தான், எனக்கு வந்து இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்டை இன்னொரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, இன்னும் அடிஷ்னலாக 2-3 ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், டெஸ்ட் சீரீஸ் வந்து எல்லாம் ஓகே, பட் அடிஷ்னலாக எனக்கு சில டெஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா ஸ்கெட்யூல்டு டைமில் ஸ்கெட்யூல்டு டெஸ்ட்டு தான் நாங்கள் எழுதுகிறோம். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு இப்போ ஒரு சில டெஸ்ட் சீரீஸ் வேணும், நான் வந்து இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மற்றவங்கெல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட்டில் படிக்கிறாங்க, என்ன மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் க்யூரேட்டடாக இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ பீப்புள் ஹாவ் டு ஆட் திஸ் ஆட்-ஆன். அந்த ஆட்-ஆனில் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கணும். ஏன்னா நிறைய சொல்லித்தரேன், ஃபுல்லாக சொல்லித்தரேன், டீப்பாக சொல்லித்தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்வான்ட் ப்ரெஷரில் யூ பீப்புள் வில் பி லைக் நிறைய தேவையே இல்லாததெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளுக்கே அந்த மைண்ட் செட் இருக்குது பசங்களா, வை கோ ஃபார் அதர்ஸ், நம்மக்கிட்டே அந்த மென்டாலிட்டி இருக்குது. நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்வான்டாக இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் 8 மணிலேருந்து நான் போய் ஒரு இடத்துல படிக்கிறேன், நான் 9 மணிலேருந்து நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ காலையில் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி படிப்பேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிப்பேன். பிடிச்ச மாதிரி படிக்கிறது இட் இஸ் ஃபைன், பட் அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கா இல்லையான்னு தெரியணும் இல்லையா, எஃபெக்டிவாக இருக்கணுமா இல்லையான்னு தெரியணும் இல்லையா. அப்போ பர்ஃபெக்டாக ஒரு என்சிஆர்டி அலைன்ட், என்சிஆர்டி சென்டர்டான ஒரு அலைன்டு கோர்ஸ் அண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு தேவை, ரைட்? அது மட்டும் இல்லாமல் யூ பீப்புள் நீட் அ டார்கெட்.
நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நாளானிக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அந்த டார்கெட்டும் முடிஞ்ச பாடு இருக்காது, நம்மளும் படிச்ச பாடு இருக்காது. பட் படுத்தா தூக்கவும் வராது, எந்திரிச்சு படிக்கவும் தோணாது. ஆனா இந்த அன்னைக்கு உனக்கு டெஸ்ட் இருக்கு, நீ இதெல்லாம் படிச்சுட்டு வந்துதான் ஆகணும். நான் இது உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இன்னைக்கு இட் இஸ் யுவர் செல்ஃப் டே ஆஃப் ப்ரிப்பரேஷன். நீங்க படிக்கிறீங்க, நான் சொல்லி கொடுத்ததை ஃபுல்லா அப்ளை பண்ணி பாக்குறீங்க, அடுத்த நாள் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு ஒரு வெல் ஓரியன்டட். ஓகே, நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி லோவா ப்ரிப்பேர் ஆயிருக்குமா, இல்லை மற்றவங்களும் இந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்களா? ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 40% வந்து ஈஸியாகவும் பேலன்ஸ் இருக்கிற இது வந்து கொஞ்சம் மாடரேட்டாகவும் டிசைன் ஆயிருக்கு. அப்போ நம்ம படிச்சதெல்லாம் இந்த சேஞ்சஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன அனாலிசிஸ்மே அந்த மாதிரி ஒரு ஓரியன்டட் ஒரு வெல் ஸ்கெட்ச்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெட்யூல்ஸ் தேவைப்படும். அப்போ இந்த ஸ்கெட்யூலை இன்னைக்கு எனக்கு நான் பண்ண முடியல, அப்போ எனக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு நாள் இருக்கு, அதுக்குள்ளார அதை நான் முடிக்கணும். அப்போ இதுக்கு நான் என் ப்ரையாரிட்டி 1 கொடுக்குறேன், இதுக்கு நான் என் ப்ரையாரிட்டி 2 கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் ப்ரையாரிட்டிஸை செட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஸ்கெட்யூல்ஸ் இருக்கணும். ரைட்? அப்போ இது எல்லாம் தான் உங்களோட ஆட்-ஆன்ஸ்ல இருக்கணும் பசங்களா. ஸோ இது எல்லாமே ஆட்-ஆன்ஸ்ல இருக்கணும். பிகாஸ் நிறைய பேர் நீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க போர்ட்ஸ் வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்குவாங்க. காரணம்னா நீங்க வந்து நீட் ப்ரிப்பரேஷனை நல்லா சூப்பரா பிளான்ட் வந்து படிச்சீங்க அப்படிங்கிறப்ப போர்ட்ஸ் ஈஸியா இருக்கும். ஸோ போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியா இருக்கும் பசங்களா. ஒரு ஹெவியான ஒரு நியூமரிக்கல் நீங்க சால்வ் பண்றப்ப போர்ட்ஸ்ல அதை விட கொஞ்சம் கம்மியா தான் கேட்குறாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ஈஸியாகத்தானே இருக்கணும். ஸோ இட் வில் பி மோர் லைக் உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வின் சுச்சுவேஷனாக இருக்கணும். ரைட்? நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இட் ஷுட் பி லைக் ஓகே, நான் நீட் படிச்சிருக்கேன், இதிலிருந்து இந்த கொஸ்டின் நான் இன்னைக்கு பார்க்குறேன், ஓ காட் இது ஈஸியாக இருக்கே, இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணும், நான் நீட் கிளாஸில் படித்தேன், அப்போ அதிலிருந்து நீங்கள் சால்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு உங்களோட போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களோட நீட் கிளாஸஸ். அப்போ தான் உங்களுக்கு வின் சுச்சுவேஷன் கிடைக்கும். அண்ட் எல்லாத்தை விட அதிகம் எவ்வளோ படிக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அதை எப்படி படிக்கிறோம், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ யுவர் மார்க் எக்ஸாம்ஸ் அண்ட் யுவர் டெஸ்ட் சீரீஸ் ஆர் லைக் த ஹார்ட் கோர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே அட்டர் ஃப்ளாப் ஆகிடும். அதனால டெஸ்ட் சீரீஸ் அள்ள குறையாத அளவுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கணும். ரைட்? பேப்பர் டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தானே நல்லா இருக்கும் பசங்களா. அண்ட் யூ பீப்புள் நோ Xylem இஸ் கம்ப்ளீட்லி மாஸ்டர்ட் இன் இட். ரைட்? நம்ம Xylemல அள்ள குறையாத டெஸ்ட் சீரீஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆமா தானடா? நிறைய நம்ம வந்து கிராண்ட் டெஸ்ட் எழுதுவோம், நிறைய நம்ம வந்து GIPs எழுதுவோம். அப்போ இது எல்லாமே பேக்டா உங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு ஆட் ஆன் உங்களோட கரண்ட் லைஃப்ல என்ன, இப்போ இந்த சுச்சுவேஷன் நெக்ஸ்ட் 7 மந்த் நெக்ஸ்ட் 7 மந்த் ஆஃப் யோர் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஏன்னா இதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், நம்மளோட டெலகிராம் இதுலலாம் நீங்கள் வந்து வேணும் மேம் எங்களுக்கு இதுக்கப்புறம், ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் we need a space, a place where we can correct our mistakes அப்படின்னு நீங்க கேட்டனால இந்த வருஷம் உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பசங்களா. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் நீங்க வேணும்னா ஆட் ஆன் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? நீங்க உங்க ஸ்கெட்யூல்ஸ் எதையுமே மாற்ற தேவையில்லை. we people will be having a scheduled plan. நீங்க வாரம் ஃபுல்லா நீங்க 3 நாள் நீங்க 2 நாள் நீங்க ஈவினிங் வந்து உங்க கிளாஸை ரெக்கார்டடா கவனிச்சுக்கலாம். இல்ல லைவ் கிளாஸ், இன்னைக்கு எனக்கு ஸ்கெட்யூல் இல்லை, ஸோ நான் லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்றேன், லைவா நான் கிளாஸஸ் பார்க்குறேன். அண்ட் இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு இது ரெண்டும் படிச்சிருக்கோமா, நம்ம அதெல்லாம் படிச்சோம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா படிப்போம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட்டை வந்து நான் அட்டென்ட் பண்றேன். அப்போ எவ்ரிதிங் லைஸ் இன் அ சிங்கிள் பிளான். ஓகே, ஸோ குரு இருக்கு, நிறைய ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் இருக்கு பசங்களா. ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் ஆகவும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், இல்லை ரெக்கார்டட் செஷன்ஸ். இல்லை மேம் எனக்கு காலையிலேருந்து எனக்கு என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே சரியா இருந்தது, ஸோ நான் நைட்டு தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்போ எக்ஸாம், இன்னும் 2 நாள் கழிச்சு, அப்போ நான் இன்னும் 2 நாள் நைட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏத்தாப்புல அதை நீங்கள் வந்து டியூன் பண்ணிக்க முடியும். வித் இன்ஃபைனைட் ப்ராக்டிஸ் சீரீஸ் இருக்கு. ஓகே, இன்ஃபைனைட் ப்ராக்டிஸ் சீரீஸும் இருக்கு. அண்ட் நம்மளோட குரு இருக்கு பசங்க. திடீர்னு பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம குரு வந்து will be helping you a lot. Great Indian Battles இருக்கு, கிராண்ட்
டெஸ்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்பிஎலும் கூட இருக்கு பசங்களா. அப்போ தீரவே தீராத அளவுக்கு ரிவிஷன் செஷன்ஸ், இவ்வளவு டெஸ்ட் மாடியூல்ஸ், அட்லீஸ்ட் இப்போ வச்சு என் கெரியரை வந்து நான் ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும் என் ப்ரிப்பரேஷனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கொண்டு வந்திருக்கு பசங்களா. ஸோ நீங்கள் வித் டேப் வித்தவுட் டேப் மெட்டீரியல்ஸ் இதை கூட சேர்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ DOC 2026 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 10K வர்த்தான நம்ம ஆன்லைன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு 8499 கிடைக்கும் பசங்களா. அதுவே ஆன்லைன் கோர்ஸ், டேப், மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் யூ வில் பி லைக் ஆஃப்டர் அப்ளைங் த கூப்பன் கோட் 24648 உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு ஆன்லைன் வேண்டாம் மேம், ஐ ஜஸ்ட் நீட் ஃபார் ஆஃப்லைன். ஓகே, டேப்னா வந்து அதுவே எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தானே, என்ன மேம் மறுபடியும் நீங்கள் எனக்கு ஒரு டெக்னாலஜி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் இதில் உங்களோட ஆப்பை தவிர வேறு எதுவுமே ஆக்சஸ் ஆகாது. ஓகே, ஸோ இது பியூராக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, எனக்கு மொபைல்ஸ் ஓகே, ஐம் நாட் ஓகே, பட் எனக்கு டேப்ஸ் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக யூ பீப்புள் கேன் பர்ச்சேஸ் த டேப். ஓகேவா, டேப்போடு இருக்கக்கூடிய நீங்கள் கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட், இல்லை நான் ஆஃப்லைனில் தான் படிக்கிறேன், நான் இங்கே தான் மேம் இருக்கேன் 2 தெரு தள்ளி, நான் வந்து ஆஃப்லைனில் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பசங்களா, டக்குன்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட அட்மிஷன்ஸை கிராப் பண்ணணும். ஏன் அப்படின்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் பசங்களா இந்த டைம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஆஃப்லைன் கோர்சஸில் வெறும் மெட்டீரியல்ஸ் அது டிபிபிஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு LMRPSும் இருக்கும், ஆப் ஆக்சஸுமே கிடைக்கும். LMRPS அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். ஓகேவா, அதில் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இவ்வளவு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், இதுக்கு முன்னாடி 2000+ டாக்டர்ஸை உருவாக்குன மெட்டீரியல்ஸ் அண்ட் அந்த சாதனைகளோட எல்லா கிளம்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வை வெயிட், right? So it is worth of trying பசங்களா. அதனால if you people are looking for another add-on for your preparation, then our fast track batch is going to be the correct and perfect one for you people. அதனால மறக்காம என்ன பண்ணுங்க, உங்க fast track batches-ஐ grab பண்ணணும் அப்படின்னா grab பண்ணிக்கங்க. ஓகே, October 6th அன்னைக்கு நம்ம கோர்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது பசங்களா. அண்ட் நம்ம யூடியூப்ல இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் அவைலபிளாக இருக்கு. அங்கிருந்து கூட நீங்கள் எடுத்து நம்ம யூடியூப் மெட்டீரியல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் இந்த ஸ்கேன் இல்லாட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்ச்சேஸ் லிங்க்கும் அவைலபிளாக இருக்கு. ஓகே தானடா, புரியுதா? ஸோ வை வேஸ்ட் யுவர் டைம்? ஓகே, ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஹார்டர் அண்ட் ஹார்டர். வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ பசங்களா. ஓகே, எங்கெங்க என்னென்னலாம் முடியுமோ எங்கனால அது எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணுறதுக்காக we people are waiting. So it is your time to grab it. Okay, yes. So பசங்களா, all the very best. நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆட் ஆன்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Okay, bye everyone, have a great day.